व्युग्मरुक्म व्यामोहदस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरो भगवतोऽस्य दयेकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये चरणौ शरणं प्रपद्ये चरणौ शरणं प्रपद्ये श्रीमते रामानुजाय नमः। ओम श्रीमन्नारायणाय நமः. ஆயகலைகள் 64 அளப்பரியதாய் ஆனந்தமயமானதாய் ஆண்டவனோடு நம்மை இரண்டர கலந்து விடுவதாய் விளங்குகின்ற பரதநாட்டியம் என்னும் பெரும் கலையை சென்னை புரசைவாக்கத்தில் பயிற்றுவித்து வரும் நாட்டிய குரு, பரத கலாசாரதி, நாட்டிய சூடாமணி ஸ்ரீமதி வைஷ்ணவி லட்சுமி நாராயணன் அவர்களது சார்பிலே ஸ்ரீ தர்ஷினி நாட்டிய பள்ளி மற்றும் திருப்பெரும்புதூர் ஸ்ரீ ராவ் சாஹிப் MC மதுரப்பிள்ளை ராமானுஜ மாளிகையின் பணிவான வணக்கங்களை சபையோர் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுற நிற்கிலும் காணகில்லா உலகோர்கள் எல்லாம் அண்ணல் ராமானுசன் வந்து தோன்றிய அப்பொழுதே நன்னரு ஞானம் தலைக்கொண்டு நாரணர்க்கு ஆயினரை. ஸ்ரீ ராமானுஜ வைபவம் என்கின்ற பெருங்கடலில் கையளவு நீரை மட்டும் எடுத்துக்கொண்டு ராமானுஜ அவதார நோக்கம் என்ன, அவர் சாஸ்திர சம்பிரதாயங்களுக்கு செய்த கைங்கரியங்கள் என்ன, அவர் திருவடி சம்பந்தம் பற்றினால் நமக்கு கிடைக்கப் போகும் மேலான பதவிகள் என்ன என்பதை இவ்வுலகுக்கு எங்களால் இயன்ற அளவு சொல்ல வந்துள்ளோம். நிறைகளை வாழ்த்துங்கள், குறைகளை மன்னித்தருளுங்கள். உங்கள் அனைவருடைய ஆசிகளோடும் அனுமதியோடும் இனிதே துவங்குகிறது ஸ்ரீ ராமானுஜ வைபவம். மார்பில் பூநூல் துலங்க நெற்றி முதலியவற்றில் அழகிய திருமண் காப்பிட்டு மார்பில் பூநூல் துலங்க நெற்றி முதலியவற்றில் அழகிய திருமண் காப்பிட்டு உலகும் செய்த மகத்தான புண்ணியத்தின் பயன் என்னலாம் படி முக்கோலை கையிலேந்தி சிரசை சிகை அலங்கரிக்க தம்மை ஆசிரயித்த அசேஷ ஸ்ரீ வைஷ்ணவர்களையும் தம்மை ஆசிரயித்த அசேஷ ஸ்ரீ வைஷ்ணவர்களையும் இனிதே நடத்தி செல்லும் யதி சக்கரவர்த்தியை துதிப்போம். இனிதே நடத்தி செல்லும் யதி சக்கரவர்த்தியை துதிப்போம். கதையிது கதையிது எங்கள் ராமானுஜர் கதையிது 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 எங்கள் ராமானுஜர் கதையிது வந்து பார்த்து நீங்கள் ஆனந்தம் பெறுவீர். கதையிது கதையிது எங்கள் ராமானுஜர் கதையிது வந்து பார்த்து
வந்தோம் தனி சிறப்பும் துறவரமும் பவகுணமும் ஸ்ரீ வைஷ்ணவம் தழைக்க வந்த அவதார பெருமையையும் ஸ்ரீ வைஷ்ணவம் தழைக்க வந்த அவதார பெருமையையும் சொல்ல வந்தோம் சொல்ல வந்தோம் சொல்ல வந்தோம். ஆச்சாரியனின் 1000 ஆண்டு பெருவிழாவில் ஆலம் விழுது போல் நாங்களும் ஆலம் விழுது போல் நாங்களும் ஆண்டவனின் புகழ் பாடுவோம் ஆண்டவனின் புகழ் பாடுவோம். श्रीमते रामानुज पद शरणं 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 रामानुज पदं पणिवाय मनमे रामानुज पदं पणिवाय मनमे रामानुज पदं पणिवाय मनमे रामानुज तुरी शैव दिनमे रामानुज पदं पणिवाय मनमे रामानुज तुरी शैव दिनमे श्रीमते रामानुज पद शरणं श्रीमते रामानुज पद शरणं श्रीमते रामानुज पद शरणं
சத்தியம்மைக்கும் ஸ்ரீ பெரும்புதூரில் பிங்கள திரு ஆண்டில் சித்திரை வளர்ப்பிறை பஞ்சமி திருவாதிரை செய்த பயன் என ஆதிசேஷன் அவதரிக்க சித்திரை வளர்ப்பிறை பஞ்சமி திருவாதிரை செய்த பயன் என ஆதிசேஷன் அவதரிக்க இளையாழ்வான் எனும் திருப்பெயர் தாங்கி இளையாழ்வான் எனும் திருப்பெயர் தாங்கி மேதாவி என தேர்ந்து ஸ்வயம் பிரகாசம் விளங்கி மேதாவி என தேர்ந்து ஸ்வயம் பிரகாசம் விளங்கி மாதுரு வளை மணந்து கலைகளில் தேர்ந்து மாதுரு வளை மணந்து கலைகளில் தேர்ந்து யாதவ பிரகாசரை ஆசான் என வரித்து கொண்ட ஸ்ரீமத் ராமானுஜ பத சரணம் ஸ்ரீமத் ராமானுஜ பத சரணம் ஸ்ரீமத் ராமானுஜ பத சரணம் பத சரணம் பத சரணம் அடையார் கமலத்து அலர்மகள் கையாழியின் படையோடு நாந்தகமும் படத்தண்டும் சார்ந்தவில்லும் உடையார் குறி சங்கமும் இந்த போதலும் காப்பதற்கென்று இடையே ராமானுஜ முனியாயின இந்நிலத்தே ராமானுஜ முனியாயின இந்நிலத்தே ராமானுஜ முனியாயின இந்நிலத்தே ஆசானுரைக்கு அழகிய நல்லுரை அளித்ததனாலே ஆசான் போகிக்க ஆசானுரைக்கு அழகிய நல்லுரை அளித்ததனாலே ஆசான் போகிக்க ஈச எண்ணத்தார் யாதவ பிரகாச ஈச எண்ணத்தார் யாதவ பிரகாச இளையாழ்வாரை கொல்லவும் துணிய பாசமுடல் தீர்த்த யாத்திரை புறப்பட நியமான கோவிந்தன் சரிதனை தெரிவிக்க பாசமுடல் தீர்த்த யாத்திரை புறப்பட நியமான கோவிந்த
நம் விளையாழ்வார். ராமானுஜர் காட்டிலே தொலைந்து விட்டார் என யாதவ பிரகாசர் மனமிக மகிழ்ந்து யாத்திரை முடித்துக் கொண்டு காஞ்சி நகர் வர பேரருளாளன் சன்னதியில் ராமானுஜரின் கைங்கரியத்தை கண்டார். உடனே சினத்தை மறைத்துக் கொண்டு சிரித்து அவர் மேல் ஆவல் கொண்டவர் போல் நடித்து ராமானுஜரை மீண்டும் தன் சீடனாக அழைத்துக் கொண்டார். இச்சம்பவத்தால் ராமானுஜரின் புகழ் நாடெங்கும் பரவியது. இந்நிலையில் தனக்கு பிறகு ஸ்ரீ வைஷ்ணவ தரிசனத்தை தலைமையேற்று வழிநடத்தப் போவது யார் எனும் கேள்வியோடு ஸ்ரீரங்கத்திலிருந்து புறப்பட்டு காஞ்சி வரதனின் ஆலயம் வந்தடைந்தார் ஆச்சாரியர் ஆளவந்தார். மகள் போனே இந்த அந்தமில் குணத்தினானை அழியனேன் தனக்கு சிந்தனை செய்து நின்று திருமகள் போனே இந்த அந்தமில் குணத்தினானை அழியனேன் தனக்கு பின் செப்புவார் உரை மினிந்த திரளிடை இளையாழ்வானும் எவனவன் என்ன தற்போய் தப்பரு கலைகள் வல்ல எவனவன் என்ன தற்போய் ஒப்பர சிவந்து நீண்ட குருவினன் அவனை நோக்காய் இப்பொழுதென்றார் நின்றார் இலங்கை சீராள வந்தார் ஒப்பர சிவந்து நீண்ட குருவினன் அவனை நோக்காய் இப்பொழுதென்றார் நின்றார் இலங்கை சீராள வந்தார் ஆள வந்தார் மகிழ்ச்சியில் ஆள வந்தார் மகிழ்ச்சியில் ஆள வந்தார்
வந்தார் ராமானுஜர் பற்றி அறிந்ததால் ரங்கபதியில் ஆள வந்தார் ராமானுஜர் பற்றி அறிந்ததால் பொங்கும் மாவலில் பெரிய நம்பியை காஞ்சி நகருக்கு அனுப்பினார். பொங்கும் காஞ்சி நகருக்கு அனுப்பினார். ஆளவந்தாரை துதித்து அவர் பாடல் ஒன்றை ஆளவந்தாரை துதித்து அவர் பாடல் கொண்டாட பெரிய நம்பிகள் பாடிக்கொண்டாட अनवधिकातिशय ईशितृत्वम् नारायणत्वरीनं मृष्यति वैदिकः ब्रह्मा शिवः सतमगः परमः स्वराणे इत्येते अभियश्च महिमान्नव प्रकृष्यते. அதனை கேட்ட ராமானுஜரும் அவர்தம் மனதுபடி ஸ்ரீரங்கம் அடைந்தார். அதனை கேட்ட ராமானுஜரும் அவர்தம் மனதுபடி ஸ்ரீரங்கம் அங்கே பெரும் சோகம் சூழ்ந்திட அங்கே பெரும் சோகம் சூழ்ந்திட ஆளவந்தார் மறைந்து விட்ட அவல செய்தி கேட்டிட ஆளவந்தார் மறைந்து விட்ட அவல செய்தி கேட்டிட ஆளவந்தார் மறைந்து விட்ட அவல செய்தி கேட்டிட அந்த புனிதர் கையில் 3 விரல்கள் மூடி அந்த புனிதர் கையில் 3 விரல்கள் மூடி இருக்க அந்த புனிதர் கையில் 3 விரல்கள் மூடியிருக்க அதன் காரணம் அவர்தம் 3 ஆசைகள். அதன்
காரணம் அவர்தம் மூன்று ஆசைகள் என ராமானுஜரும் தாழ்ந்த விளக்கம் கேட்ட நொடியில் அதன் காரணம் அவர்தம் மூன்று ஆசைகள் என அதன் காரணம் அவர்தம் மூன்று ஆசைகள் என ராமானுஜரும் தந்த விளக்கம் கேட்ட நொடியில் ராமானுஜரும் தந்த விளக்கம் கேட்ட நொடியில் பிரம்மசூத்திர கிரந்தத்திற்கு ஸ்ரீபாஷ்யம் செய்திடுவேன். ஆறார் திருவாய் மொழிக்கு நல்லுரையும் செய்திடுவேன். வியாசர் மற்றும் பராசர பெயர்களை சூட்டிடுவேன். ஆளவந்தார் திருநாடு சென்றடைந்த பிறகு இனி என்ன செய்வது என சற்றே குழப்பமடைந்த ராமானுஜர் அத்திகிரி வரதனுக்கு அனுதினமும் ஆளவட்ட கைங்கரியம் புரியும் திருக்கச்சி நம்பிகளை தன் குருவாக வரித்துக் கொண்டு தன் குழப்பத்திற்கான தெளிவை பேரருளாளப் பெருமானிடம் இருந்து பெற்றுத்தருமாறு விண்ணப்பித்துக் கொண்டார். உலகாளும் நாயகனோடு சரளமாக உரையாடும் பாக்கியம் பெற்ற திருக்கச்சி நம்பிகளும் பக்குவமாய் வினவ கற்பூரம் நாறுகின்ற கமலப்பூ வாய்த்திறந்து பேரருளாளப் பெருமானும் அருள் செய்தார் பெருமைக்குரிய 6 வார்த்தைகளை. நாமே பரத்துவமாகிய பரம்பொருள். ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றல்ல, வேறுபட்டவை. தன் திருவடியில் சரணாகதி செய்வதே பரமபதத்திற்கு வருகின்ற எளிய வழியாகும். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தல் போதும், அந்திம நினைவு வேண்டாம். ஆயுள் விழுந்தவாறே வைகுந்த வாசம் பெறுவது திண்ணம். மகாபூர்ணராகிய பெரிய நம்பிகளை ஆச்சாரியனாக கொண்டு பஞ்ச சமஸ்காரங்களை செய்திடுவாய்.
காஞ்சி நகர் செல்ல வேண்ட ஆச்சாரியன் ஆணையன அவரும் காஞ்சி நோக்கி மதுராந்தகம் சந்நிதியில் மதுராந்தகம் சந்நிதியில் ராமானுஜரை கண்டுகந்தார் மகிழமரத்தடியில் அவர்க்கு பஞ்சசம்ஸ்காரம் செய்துகந்தார். உயர்வானத்வய மந்திரம் உட்பொருள் தனையறிய உடையவர் யதிராஜர் உகந்தே வேண்டி நிற்க. உயர்வானத்வய மந்திரம் உட்பொருள் தனையறிய உடையவர் யதிராஜர் உகந்தே வேண்டி நிற்க. மந்திரத்தின் பொருளை மகிழ்வுடன் பெரிய நம்பி மந்திரத்தின் பொருளை மகிழ்வுடன் பெரிய நம்பி அளித்திட்டார் மிகவும் பெருமை கொண்டார். அளித்திட்டார் மிகவும் பெருமை கொண்டார். திருக்கோட்டியூர் நம்பி பெருவிளக்கம் தருவார். திருக்கோட்டியூர் நம்பி பெருவிளக்கம் தருவார். பெருகையன கூறி பறிவுடன் விடை தந்தார். பெருகையன கூறி பறிவுடன் விடை தந்தார். மிக்க பேரும் மாவல் கொண்டு சென்றார். மிக்க பெரும் மாவல் கொண்டு சென்றார் எதிராஜர். நம்பியையும் பணிவுடன் தண்டனிட்டு வேண்டினார். நம்பியையும் பணிவுடன் தண்டனிட்டு வேண்டினார். மிக்க பெரும் ஆவலுடன் பணிந்து நின்ற யதிராஜருக்கு அஷ்டாட்சர பொருள் விளக்கம் தன்னை நம்பிகள் உரைக்கவில்லை. அதற்காக ராமானுஜரும் துவண்ட விடவில்லை. 17 முறை நடையாய் நடந்து சென்று 18ஆம் முறையில் மேன்மையான உட்பொருளை உபதேசம் பெற்று அகமகிழ்ந்தார். ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஸ்ரீமதே ராமானுஜ பத சரணம். 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 இந்த 8 எழுத்து மந்திரத்தின் பொருளை எவருக்கும் உரைக்கக்கூடாது. மீறினால் நரகமே வாய்க்கும் என நான் உரைத்திட்ட ஆணையை நீ மீறிவிட்டாய். மன்னிக்கவும். நரகம் வாய்ப்பது
அடியேன் ஒருவனுக்குத்தான். ஆனால் இந்த மேன்மையான மந்திரத்தின் உட்பொருளை அறிந்து கொண்டால் அகிலத்து உயிர்கள் அனைத்தும் உய்வு பெறும் என்பதால்தான் அடியேன் அஷ்டாட்சர மந்திரத்தின் பொருளை எல்லோருக்கும் உரைத்து நின்றேன். எட்டெழுத்து மந்திரத்தின் பொருளை எல்லோரும் அறிய உரைத்திட்டதால் அன்று முதல் இளையாழ்வார் எம்பெருமானார் என்று அழைக்கப்பட்டார். ஸ்ரீ வைஷ்ணவ தரிசனத்தின் தலைவனாய் பல்வேறு நிகழ்வுகளால் அப்பக்தி மார்க்கத்தை இந்த புவிதனில் பதிய வைத்த எம்பெருமானார் திருமலை யாத்திரை புறப்பட்டார். ஆதிசேஷனே மலைவடிவாய் அமைந்திருப்பதால் பாதத்தால் மிதிக்க அஞ்சி முழங்காலிட்டே திருமலையில் ஏறினார் எம்பெருமானார். அவளுடன் நிற்கவே அங்கோர் அற்புதம் நிகழ்ந்தது பாரீர். அங்கோர் அற்புதம் நிகழ்ந்தது பாரீர். గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస 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 గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద తిరుపతి వాస గోవింద తిరుమలై వాస గోవింద తిరుపతి వాస గోవింద తిరుమలై వాస గోవింద వెంకటరమణ గోవింద సంకటహరణ గోవింద వెంకటరమణ గోవింద సంకటహరణ గోవింద గోవింద హరి హరి గోపాల గోవింద హరి హరి గోపాల சன்னதியை தாழிட்டு திறந்தார். சங்க சக்கரங்களை சாற்றிக் கொண்டபடி மாயவன் காட்சி தர திருமாலின் திருத்தலமே திருமலை எனும் உறுதி உலகத்திற்கு கிடைத்தது.
மாலே மணிவண்ணா தலம் தக்க திம்மி தக்க ததிங்கி நது தரி தன ஜனு திம்மி தா திம்மி தரி கிட்ட தக்க தை தரி தன ஜனு திம்மி தா திம்மி தரி கிட்ட தக்க தை தரி தன ஜனு திம்மி திம்மி தரி கிட்ட தக்க துடுதும் துடுதும் துடு தது கிட்ட தும் துடுதும் துடுதும் துடு தது கிட்ட தும் துடுதும் துடுதும் துடு தது கிட்ட தும் துடுதும் துடுதும் ததிங்கி நதும் துடுதும் துடுதும் ததிங்கி நதும் துடுதும் துடுதும் ததிங்கி நதும் துடுதும் ததிங்கி நதும் துடுதும் ததிங்கி நதும் துடுதும் ததிங்கி நதும் தா மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவார் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவார் மேலையா ஜீவனங்கள் வேண்டுவன கேட்டிலையே மேலையா ஜீவனங்கள் வேண்டுவன கேட்டிலையே ஞானத்தை எல்லாம் நடங்க முரல்வன ஞானத்தை எல்லாம் நடங்க முரல்வன பாலன வண்ணத்தும் பாஞ்சஜன்யமே பாலன வண்ணத்தும் பாஞ்சஜன்யமே போல்வன சங்கங்கள் போய் பாடுடையனவே போல்வன சங்கங்கள் போய் பாடுடையனவே சால பெரும் பறையே பல்லாண்டி செய்ப்பாரே கோல விளக்கே கொடிய விதானமே கோல விளக்கே கொடிய விதானமே ஆலி நிலையாய் அருளேலோரம் பாவாய் ஆலி நிலையாய் அருளேலோரம் நாரணரும் பொழில் சூழ் மாலிருஞ்சோலை நம்பிக்கு நாரணரும் பொழில் சூழ் மாலிருஞ்சோலை நம்பிக்கு நான் 100 தடாவில் பானேந்து பராவி வைத்தேன் 100 தடாவில் பானேந்து பராவி வைத்தேன் 100 தடா நிறைந்த அக்கார வடிசில் சொன்னேன் 100 தடா நிறைந்த அக்கார வடிசில் சொன்னேன் 7 திரு உடைய நின்று பந்திவை கொள்ளும் போலோ 7 திரு உடைய நின்று பந்திவை கொள்ளும் போலோ என்றென்றுக்கும் வழிபட எத்திராஜரின் பிம்பம் ஒன்று வேண்டுமென்று பக்தர்களின் வேண்டுகோளுக்கும் அதற்கு இசைத்த
உடையவரின் ஆணைக்கும் இணங்க எத்திராஜரின் பிம்பமானது பக்தியோடு வழங்கப்பட்டது. எம்பெருமானாரும் அதனை ஆறத் தழுவி உச்சி முகுந்து தன் சக்தி அனைத்தையும் அதில் வைத்தார். உடையவர் தானே உகுந்தளித்த திருமேனியை ஸ்ரீபெரும்புத்தூரில் இன்றும் ஆராதிக்கப்படுகிறது. பிம்பம் பிரதிஷ்டை செய்யப்பட்ட நன்னாளில் உடையவர் திருமேனி மிக வாட்டமுற்றார். தருணம் இதுவென்று தரணீதரனும் அழைத்திட உடையவன் திருவடியில் ஒரு பொருளென உடையவரும் கலந்திட்டார். ஸ்ரீபெரும்புதூர் மன்னும் ராமானுஜ உந்தன் சேவடிக்கே சொல்லி நின்றோம் மங்களம் மங்களம் நித்ய ஜெய மங்களம். திருவரங்கம் வாழ்ந்திடவே ராமானுஜா உந்தன் திருவடிக்கே செம்மகின்றோம் மங்களம் மங்களம் நித்ய ஜெய மங்களம். திருவரங்கம் வாழ்ந்திடவே ராமானுஜா உந்தன் திருவடிக்கே செப்பகின்றோம் ஜெய மங்களம் நித்ய ஜெய மங்களம். அப்பனுக்கு சங்காழி அளித்தவனே உந்தன் அழகு மிகு திருவடிக்கு அன்பு மங்களம் நித்ய சுக மங்களம். காஞ்சிபுரி வரதனுக்கு தீர்த்தம் வடித்த உந்தன் பால்மலர்கள் சேவடிக்கு ஜெய மங்களம் நித்ய ஜெய மங்களம் நித்ய சுக Oh